இங்கே கட்சி என்பது ஒரு மதம் போல, ஒரு நோய் போல ஆகிவிட்டது. இந்த திமுக அதிமுக கொடிய நோய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம். வந்தபோது ஏன் மூடலைன்னா வாயை மூடுறாங்க டக்குன்னு. மது ஒழிப்புக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக உடன் பிறந்தவர்கள். எப்படி? அறுக்காதே அறுக்காதே, தாலியத்தான் அறுக்காதே, நாங்க தான் அறுப்போம், யாரும் அறுக்காதே. அதான் அதுக்கு அர்த்தம். 7 ஆளை 8 ஆளை ஐயா கலைஞர் வச்சிருக்கிறாரு. இந்த 8 ஆளையும் சேர்த்து மொத்தமா பெருசா ஒண்ணு வச்சா அப்படி இருக்கும். அப்படி அம்மா மிடாஸ்னு ஒரு ஆளை வச்சிருக்காங்க. அம்மா ஆட்சிக்கு வந்தா ஐயாட்ட சரக்கு எடுப்பாங்க, ஐயா வந்தா அம்மாட்ட சரக்கு எடுத்து வைப்பாங்க. நாங்க மானங்கட்ட பயமக்க 2 பேருக்கும் சண்டை நினைச்சுக்கிட்டு ஏமாந்துருக்கோம். வேற 2 பேரும் நம்மளை ஏமாத்தி போட்டி போடுற மாதிரி போட்டு சரக்கை 2 கடையில் எடுத்து இவன் ஊத்தி நம்மளை குடிக்க வச்சு குடியார பயமக்களை கொண்டுகிட்டு இருக்கான். தாலிக்கு தங்கம் 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு கொண்டு பல பேர் தாலி அறுத்ததுக்கு அதுக்கு யாரு பொறுப்பு? ஓட்டு போடுறதுக்கு உனக்கு என்ன பாரு? கடைசியா என்ன வந்தது? அரிசிக்கு கையேந்திட்ட, பருப்புக்கு கையேந்திட்ட, உப்புக்கு கையேந்திட்ட, வீட்டுக்கு கையேந்திட்ட, வேட்டிக்கு கையேந்திட்ட, கடைசியா இலவசமா பொண்டாட்டிக்கு கூட கையேந்திட்ட. ஜெயலலிதாவை வீழ்த்திடுவியா, கருணாநிதியை வீழ்த்திடுவியா? நீ ஒரு தடவை ஓட்டு போடாம விட்டு பார், யாருன்னு பார். அவங்கள ஒரு வலிமையும் இல்லை. என் ஆத்தாலும் அப்பனும் என் அண்ணனும் தம்பியும் மாமனும் மைத்துனனும் இந்த ஒற்றை விரலால் கொடுத்த உயரம் தான் இந்த ஜெயலலிதா கருணாநிதிக்கு இவ்வளவு பெரிய உயரம். இல்லைன்னா யார் ஜெயலலிதா? நீங்க ஓட்டு போடல அப்படின்னா யாரு? மதிப்பிழந்து போன முன்னாள் நடிகர். பொங்கலுக்கு தீபாவளிக்கு சரோஜா தேவி மாதிரி வந்து தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க ஓட்டு போடலாம் ஐயா கலைஞருக்கு இவ்வளவு பெரிய உயரம் ஏது? மார்க்கெட் இழந்து போன முன்னாள் கதைவசன கர்த்தா ஐயா இந்த ஆரூர் தாஸ் மாதிரி ஏதோ ஒரு கட்டு எழுதிட்டு இருந்திருப்பாரு. இங்கே நடப்பது ஆட்சி மாற்றம் அல்ல, ஆள் மாற்றம் தான். அம்மையார் ஜெயலலிதா போனால் ஐயா கலைஞர் கருணாநிதி வருவார், ஐயா கலைஞர் கருணாநிதி போனால் அம்மையார் ஜெயலலிதா வருவார். ஆள்தான் மாறுமை ஒழிய ஆட்சி மாறாது. அங்கேயும் ஊழல் இருக்கும், இங்கேயும் ஊழல் இருக்கும். அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம். அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம். அங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை. அங்கேயும் கொள்ள, இங்கேயும் கொள்ள. அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு. அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. ஒரு மாற்றமும் இல்லை. பெரிய மாற்றம் என்ன? அங்க ஆம்பளை, இங்க பொம்பளை, அங்க வேட்டி, இங்க சேலை, இவ்வளவுதான். அங்க திமுக அது திருடர்கள் முன்னேற்ற கழகம், இது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம். இவ்வளவுதான் மாற்று. பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் அடிக்கடி பதவியேற்பு விழா நடக்கும். ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் அடிக்கடி பாராட்டு விழா நடக்கும். இதுதான் மாற்று. அதுவும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவன நடந்த மாற்றங்கள் என்ன? அண்ணா நூலக மாற்றம், சட்டமன்ற கட்டிட மாற்றம், அடிக்கடி அமைச்சர்கள் மாற்றம். இதுதான் மாற்றம். அதிகாரிகள் மாற்றம், அதிகாரிகள் மாற்றம் அடிக்கடி நடக்கும். இப்ப வேட்பாளராக போட்டிருக்கிறவர்களே 40 வேட்பாளர்கள்ல 30 வேட்பாளரும் மாறி மாறி போயிட்டான். காலையில வேட்பாளர்னு மகிழ்ச்சியா பொண்டாட்டிட்டு காட்டிட்டு போறான், சாயந்தரம் வேற ஆள் வந்துடுறான் சட்டமன்ற வேட்பாளர். மறந்தார்கள் ஒரு நாள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பதிலாக வேற ஆளை அறிவிச்சு விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கொடுமையை சகித்து ஒரு அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். நமக்கு எதுக்குப்பா வம்பு, இதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு பிரச்சனை? இதை தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நாங்கள் அநீதியை சகித்துக் கொண்டிருக்கிற ஆளுகள் அல்ல. அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று வந்த பிள்ளைகள். என் அன்பிற்குரிய மக்களே, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று கொள்கை முடிவெடுத்து வந்த தலைவனின் பிள்ளைகள் என்னிடத்தில் கேட்பார்கள், எல்லாரையும் எதிர்க்கிற உனக்கு பயம் இல்லைன்னு. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே இல்லாத குணம் என்பதை என் மண்ணின் மக்கள் புரிந்து கொள்ளணும். நான் ஆஸ்திரேலியாவில் அரசியல் செய்யல, அமெரிக்காவில் செய்யல, ஆந்திராவில் செய்யல, கேரளாவில் செய்யல, கர்நாடகாவில் செய்யல. என் சொந்த நாட்டில், சொந்த வீட்டில், என் இன சொந்தங்களுக்கிட்ட செய்கிறேன். மலையாளிகள் தமிழர் நாட்டை ஆள்வது சரி, கன்னடர்கள் தமிழர் நாட்டை ஆள்வது சரி, தெலுங்கர்கள் தமிழரையும் தமிழர் நாட்டையும் ஆளுவதும் சரி. தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்பது வெறியா என்ற கேள்வியை ஒவ்வொரு தமிழரும் எழுப்பி பார்க்கணும். தன்மானமிக்க தமிழர்கள் எழுப்பி பார்க்கணும். தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், தலைமன் என்பவன் ரத்தவனாக இருக்கணும். அன்பிற்குரிய மக்களே,
என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். என் வழியை உணர்ந்தவரா ஐயா கலைஞர்? என் வழியை உணர்ந்தவரா அம்மையார் ஜெயலலிதா? உணர்ந்தவர்களா? அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பாருங்கள். லட்சக்கணக்காக ஈழத்திலே என் ஆத்தாலும் அப்பனும் செத்து விழுந்த போது, என் அக்காவையும் தங்கையும் கற்பழித்து கொன்ற போது, எங்கள் பிஞ்சு குழந்தைகளை நச்சு குண்டுகளுக்கு கரியாக்கி கொன்ற போது, 2 பேரும் வலிமைமிக்க ஆட்சி அதிகாரம், வலிமையான எதிர்க்கட்சி தலைவர், 2 பேரும் ஒண்ணுமே செய்யலையே. என் வழி உணரலையே என் அன்பு மக்களே. ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டுக் கொன்றார் சந்திரபாபு நாயுடு. என்ன நடந்தது இந்த நாட்டிலே? போராடல, எங்களையும் போராட விடல. ஏன்? என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்கிறான். இதை மாற்றுவதற்குத்தான் நீண்ட நெடிய காலமாக துன்பங்களையும் துயரங்களையும் காயங்களையும் கண்ணீரையும் தூக்கி சுமந்திருக்கிற என் அன்னை தமிழ் சமூகத்திடம் இருந்து அவர்களிடமிருந்து அவர்களுக்காக வந்த பிள்ளைகள் இப்படி ஊராக ஓடிப்போய் கத்திக்கொண்டு இருக்கிறோம். இந்த தேர்தலை ஒரு மாற்றத்திற்கான களமாக மாற்றி படைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு மறுபடியும் இரட்டை இலை உதயசூரியன், இரட்டை இலை உதயசூரியன், இரட்டை இலை உதயசூரியன் போட்டுத்தான் பார்த்தாச்சே. 50 ஆண்டுகளில் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள்? யாராவது ஒருவர் அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாரா? நீங்கள் வேணால் பாருங்கள். இன்று பரப்புரையை தொடங்குகிறார். கிளி ஜோசியம் போல அந்த வண்டிக்குள் உட்கார்ந்து கொண்டு கிளி எப்படி ஒவ்வொரு அட்டையாக எடுத்து போடுமோ அப்படி ஒவ்வொரு அட்டையாக எடுத்து போடுவார். இவ்வளவு மொக்க எழுத்தில் எழுதியிருக்கும். அன்பு சகோதரி ஆகிய நான் விலையில்லா மடிக்கணினி, ஆடு, மாடு இதான் சொல்லுவார். தாலிக்கு தங்கம், 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு கொண்டு பல பேர் தாலி அறுத்ததுக்கு அதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? ஐயா கலைஞர் என்ன சொல்றார்? உழவர்கள் எல்லாம் விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்து சாகாதீர்கள், நான் வந்து கொலை செய்கிறேன். அதான் அதுக்கு அர்த்தம். கலைஞர் ஆட்சியில விவசாயி தற்கொலை பண்ணி சாகல வேணும். புதிதா மது ஒழிப்புக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக உடன் பிறந்தவர்கள். எப்படி? அறுக்காதே தாலியத்தான் அறுக்காதே, நாங்க தான் அறுப்போம், யாரும் அறுக்காதே. அதான் அதுக்கு அர்த்தம். இந்த 2 பேரையும் ஒழிக்காத மானம் கட்டி சாவறதுக்கு மருந்து குடிச்சு சாகலாம். போர்ல செத்தான் 1,70,000 பேர் 1.5 ஆண்டுக்குள்ள போர்ல செத்தான். ஐயா கலைஞர் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் நிம்மதியாக உறங்கினார். அவருக்கு நோய் என்ன? முதுகில் அறுவை சிகிச்சை. முதுகில் அறுவை சிகிச்சை செய்து மல்லாக்கப்படுத்த ஒரே நோயாளி உலகத்திலே ஐயா கலைஞர் அவர்கள் தான். நீர்ல செத்தோம், வெள்ளத்துல. இப்போ அம்மையார் ஜெயலலிதா நிம்மதியாக தூங்கினார். 2 பேரை என்னைக்கு ஒழிக்கிறோமோ அன்னைக்குத்தான் நம்ம எல்லாரும் நிம்மதியா தூங்க முடியும். இதை மனதில் வைத்துக்கொண்டு இளைய தலைமுறை பிள்ளைகள் இங்கே கட்சி என்பது ஒரு மதம் போல ஒரு நோய் போல ஆகிவிட்டது. இந்த திமுக அதிமுக கொடிய நோய். ஒரு சாதி, ஒரு படையாச்சி கூட பறையர் பெண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்து விட முடியும். ஒரு பறையர் கூட படையாச்சி பெண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்து விட முடியும். ஒரு தேவர் கூட தேவேந்தர் பெண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்து விட முடியும். ஒரு தேவேந்தர் கூட ஒரு தேவேந்தர் பெண்ணை தேவர் கட்டி கொண்டு வாழ முடியும். ஒரு கவுண்டர் நாடார் பெண்ணை, ஒரு கோனார் உடையார் பெண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்து விட முடியும். ஒரு இந்து இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து விட முடியும். ஒரு கிறிஸ்தவரை இந்து பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து விட முடியும். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, இந்த சாதிய மத கொடிய தீண்டாமையை விட இந்த நாட்டில் இருக்கிற கொடிய தீண்டாமை இந்த திராவிட கட்சிகளின் தீண்டாமை. திமுகவின் மாவட்ட செயலாளர் மகளை அதிமுகவின் மாவட்ட செயலாளர் மகன் திருமணம் செய்து வாழ்ந்து விட முடியும் என்று யாராவது சொல்லுங்கள். நான் நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கிறேன். பெத்தா பெண் செத்த சாவுக்கு போக முடியாது இந்த நாட்டில் கட்சி. இந்த திராவிட கட்சிகளின் தீண்டாமையை ஒழிக்கிற வரை நாம ஒருபோது நிம்மதியா வாழ முடியாது. நம்மளை மோத விடுவான், படையாட்சியும் பறையரையும் மோத விடுவான். ஒருத்தன் வந்து யாருக்குள்ள யார் அடிச்சுக்கிறதுன்னு ஒருத்தன் கேட்டிருக்கானா? பெருந்தலைவர் காமராஜர் அந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுக்க மாட்டாரா? என்னப்பா பிரச்சனை, எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு மோத விட்டு ரசிப்பான்.
தமிழன் சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் செஞ்சு ரத்தம் சிந்தனும். அதை குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிட கட்சிகள் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம சாவை ரசிப்பான், ருசிச்சு ருசிச்சு பார்ப்பான். இந்து இஸ்லாமியன் அடிச்சுக்கணும், ரசிப்பான். அவன் பிரிஞ்சிருந்தா தான் நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி இஸ்லாமியனுக்கு 3 சீட்டு, இந்துக்கு 3 சீட்டு, படையாச்சிக்கு 10 சீட்டு, பறையருக்கு 10 சீட்டு, நாடாருக்கு 4 சீட்டு போட்டுட்டு இந்த இனம் சாராதவன், இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதவன் காலாட்டிக்கிட்டு அதிகாரத்தை செலுத்த முடியும். அதான் 50 ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்தா என்ன சாதின்னு கேட்கிற, எங்க ஐயா ராமதாஸ் வந்தா என்ன சாதின்னு கேட்கறீங்கல்ல, திருமாவளவன் வந்தா என்ன ஆளுகன்னு கேட்கறீங்கல்ல, கேட்கறீங்கல்ல. ஏன் கருணாநிதிட்ட கேட்கல, ஏன் ஜெயலலிதா கேட்கல, ஏன் எம்ஜிஆர் கேட்கல, ஏன் விஜயகாந்த் கேட்கல? தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பது, தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைவனாக ஏற்பது, இது ஒரு நோய் இல்லையா? இதை என்னைக்கு ஒழிக்கிறது? அப்புறம் எப்படி தமிழனுக்கு அதிகாரம் வரும்? அப்புறம் எப்படி அவனுக்கு ஒரு அரசியல் வரும்? எப்படி ஒரு அதிகாரம் வரும், அரசு வரும்? ஒன்னும் இல்ல. நீ விளைய வைக்கிற அரிசி பருப்புக்கு விலையை ஒன்னால தீர்மானிக்க முடியுதா? இல்ல. புலம்பி புலம்பி சாகிறோம். இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். எப்போதும் கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். அதுவும் நாம் சிங்கங்கள் அல்ல, புலிகள், வீர புலிகள், விடுதலை புலிகள். நாம் எதுக்கு பயப்படணும்? ஜெயலலிதாவை வீழ்த்திடுவியா, கருணாநிதியை வீழ்த்திடுவியா? நீ ஒரு தடவை ஓட்டு போடாம விட்டு பார், யாருன்னு பார். அவங்கள ஒரு வலிமையும் இல்ல. என் ஆத்தாலும் அப்பனும் என் அண்ணனும் தம்பியும் மாமனும் மைத்துனனும் இந்த ஒற்றை விரலால் கொடுத்த உயரம் தான் இந்த ஜெயலலிதா கருணாநிதிக்கு இவ்வளவு பெரிய உயரம். இல்லைன்னா யார் ஜெயலலிதா? நீங்க ஓட்டு போடல அப்படின்னா யாரு? மதிப்பிழந்து போன முன்னாள் நடிகை. பொங்கலுக்கு தீபாவளிக்கு சரோஜாதேவி மாறி வந்து தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்துட்டு போயிருந்துருப்பாங்க. நீங்க ஓட்டு போடலாம், ஐயா கலைஞருக்கு இவ்வளவு பெரிய உயரம் ஏது? மார்க்கெட் இழந்து போன முன்னாள் கதைவசன கர்த்தா ஐயா இந்த ஆரூர் தாஸ் மாதிரி ஏதோ ஒரு கட்டுரை எழுதிட்டு இருந்திருப்பாரு. நம்ம போட்ட ஓட்டு தான் இவ்வளவு உயரம். ஓட்டு போடுறதுக்கு உனக்கு என்ன என்ன பாரு, கடைசியா என்ன வந்தது? அரிசிக்கு கையேந்திட்ட, பருப்புக்கு கையேந்திட்ட, உப்புக்கு கையேந்திட்ட, வீட்டுக்கு கையேந்திட்ட, வேட்டிக்கு கையேந்திட்ட, கடைசியா இலவசமா பொண்டாட்டிக்கு கூட கையேந்திட்ட. பொண்டாட்டிக்கு 78 பிறந்த 78வது வயசா 78 திருமணம், 68 வயசு ஜெயலலிதா அம்மையாருக்கு, 68 திருமணம் ஜோடி. மானங்கட்ட எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டினான், கடைசியா பொண்ணு மாப்பிள்ளை நெத்தியிலையும் ஓட்டினான். இந்த கேடுகட்ட பிழைப்புக்கா, இந்த கேடுகட்ட நீயா நீயா? தீரன் சின்னமலை பேரனா நீ? புலித்தேவை வாரிசா நீ? மருதுபாண்டியர் பிள்ளைகளா நாம? தூக்கு தண்டனை கொடுத்துட்டான் வெள்ளக்காரன் நம்ம பாட்டனுக்கு, தீரன் சின்னமலைக்கு தூக்கு தண்டனை. தூக்கு கயிறை தூக்கிட்டு வரான் அதிகாரி, பழக்கண்டு பறித்து கழுத்துல மாட்டிட்டாரு. போடா அப்படின்ற. என் எதிரியடா நீ, மரணத்தை கூட எனக்கு பரிசா தரக்கூடாது, போடா அப்படின்ட்ட. அந்த மான மறவரின் வாரிசுகளா நம்ம? மானங்கட்டு போய் பொண்டாட்டி கூட கட்டிக்க முடியாதவனுக்கு எப்படா பொண்டாட்டியை வச்சு காலம் புறக்க காப்பாத்துறது? இலவச பொண்டாட்டி ஸ்டிக்கர் ஒட்டி விடுறான். ஸ்டிக்கர் எல்லாத்துக்கும் கையேந்திட்டான், பிச்சைக்காரனா ஆக்கிட்டான். நான் மட்டும் கையேந்தி வந்தா என்ன சொல்லுவேன்? சீமா பிச்சைக்கார போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தினா அது பிச்சை இல்லையா, இலவசமா, இலவசம். அது கேடு கட்ட பிச்சை, கேவலம் கட்ட பிச்சை. இந்த பதவி, முதலமைச்சர் பதவி ஜெயலலிதா அம்மையாருக்கு, முதலமைச்சர் பதவி ஐயா கலைஞருக்கு யாரு கொடுத்தது? இந்த பிச்சை ஏந்தி நிக்கிற நிலைமையில் இருக்க பிச்சைக்கார பயமக்க ஓட்ட பிச்சை தான் இந்த பதவி, முதலமைச்சர் பதவி. இந்த துயரத்துல துன்பத்தில் இருந்து இந்த மீட்டெடுக்க முடியாதா இந்த அன்னை தமிழ் சமூகத்தை? உலக புகழ், உலகம் கொண்டாடுகிற அளவுக்கு வாழ்ந்த ஒரு பேரினம். ஈஜிப்துல நைல் நதியில ஓடுகிற தண்ணீரை அணையை கட்டி தடுக்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டான். அந்த காலகட்டத்தில் நம்ம பாட்டன் கரிகால் பருவள சோழன் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் ஓடுற நீரை குறுக்க தடுத்து நிறுத்தி அணையை கட்டி பாசனத்திற்கு பயன்படுத்தி வேளாண்மை செஞ்சிட்டான். அவ்வளவு பெரிய அறிவார்ந்த பேராற்றல் கொண்ட பெருமகனின் பேரனும் பேத்திகளும் நம்ம. கண்ட கழுதைகள் காலில் விழுந்துக்கிட்டு 3 சீட்டுக்கு 4 சீட்டுக்கு மண்டிட்டுக்கிட்டு
எல்லாத்தையும் ஒழிக்கணும். ஐயா வந்தா ஐயா காப்பீட்டு திட்டம், அம்மா வந்தா அம்மா காப்பீட்டு திட்டம், ரெண்டு பேரையும் ஒழிச்சிட்டு என் நாட்டு மக்களை காப்பீடு பண்றதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி வருது, இந்த வேலையை செய்து கொண்டு வருது. படிக்க வச்ச தலைவன் காமராஜ், குடிக்க வச்ச தலைவங்க ரெண்டு பேரும் நம்மளை மாறி மாறி. கேட்டா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம், வந்தபோது ஏன் மூடலைன்னா வாய மூடுறாங்க டக்குன்னு. அதான் வந்தியலடா அப்புறம் ஏன்டா மூடலை, வாய முடிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுங்க, வர்றதுக்கு முன்னாடி காய்ச்சற சாராய ஆலைகளை மூடுங்க, ஒரு வே பேசுறது இல்லை. இவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சாத்தான் வேத ஓதுவது போல இருக்குதுன்னு. இப்ப சாத்தானே ஓதுது வேதத்தை. எப்படி இருக்கு? இவங்க தான் சொன்னாங்க எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறத அடங்கிரும்னு. நீங்க ஆலைகளை காய்ச்சற ஆலைகளை மூடிட்டா விற்கிறது நிக்குது. 7 ஆலை 8 ஆலை ஐயா கலைஞர் வச்சிருக்கிறாரு. இந்த 8 ஆலையும் சேர்த்து மொத்தமா பெருசா ஒண்ணு வச்சா அப்படி இருக்கும். அப்படி அம்மா மிடாஸ்னு ஒரு ஆலை வச்சிருக்காங்க. அம்மா ஆட்சிக்கு வந்தா ஐயாட்ட சரக்கு எடுப்பாங்க, ஐயா வந்தா அம்மாட்ட சரக்கு எடுத்து வைப்பாங்க. நாங்க மானங்கட்ட பயமக்க 2 பேருக்கும் சண்டை நினைச்சுக்கிட்டு ஏமாந்துருக்கோம். வேற 2 பேரும் நம்மளை ஏமாத்தி போட்டி போடுற மாதிரி போட்டு சரக்கை 2 கடையில் எடுத்து இவன் ஊத்தி நம்மளை குடிக்க வச்சு குடியார பயமக்களை கொண்டுகிட்டு இருக்கான். குடிச்சு செத்து போவ, பாக்கி அரிசியோட காசு இல்லை, இலவசமா அரிசி கொடுத்துறான். பெரிய நன்மை, ஒரே சாதனை. இதை வாங்கி வச்சுக்கிறடா இலவச அரிசி, சாகும்போது வாயில போட்டு படுத்துக்கடா. சாதனை பேசி வருவாங்க பாருங்க, இன்னையிலிருந்து ஆரம்பிப்பாங்க, நாங்க பண்ண சாதனை தெரியாதா அப்படின்னு. மொத்தமா ஒழிக்கணும். மான தமிழ் மக்கள் மொத்தமா ஒழிக்கணும். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற அந்த நிலைமையிலும் அந்த மானங்கட்ட பொழப்ப கைவிடணும். முதல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க ஆத்தாளப்பனும் என் அண்ணனும் தம்பி காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன், என்னதான் வறுமையில் இருந்தாலும், என்னதான் பட்டினி விஷயம் இருந்தாலும், அவன் ஆட்டை வைப்பான், மாட்டை வைப்பான், உழுது உழைக்கிற காட்டை கூட விற்பான், குடியிருக்கிற வீட்டை கூட அடமான வைப்பான், கட்டிய பொண்டாட்டின் தாலியை கூட அடமான வைப்பான். தமிழன் தன் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமான வைக்க மாட்டான்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த நம்பிக்கையோட தான் உங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்து நிக்கிறோம். உனக்கு யார் ஓட்டு போடுவாங்கிறான்? கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்க தான் எனக்கும் போடுவாங்க. என்ன கேட்குறான், நீ என்ன திமுக ஓட்டை பிரிக்க போறியா அப்படின்னு. திமுகவுக்கு இந்த ஓட்டு தனியா இருக்க, பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருக்கேன்னா எல்லாம் ஏன் ஆத்தால பண்ணி அண்ணன் தம்பி பெரிய பெருஞ்சித்தப்பன் போட்ட ஓட்டு தான். அதிமுகவுக்கு தனியா ஓட்டு இருக்கா? ஜெயலலிதா சொந்தக்காரனா இருக்கானா? சின்ன தம்மக்க பெரிய தம்மக்கள் எல்லாரும். கருணாநிதி உங்களுக்கு யாரு, ஜெயலலிதா உங்களுக்கு யாரு, சீமா உங்களுக்கு யாரு? நான் உங்க வீட்டு பிள்ளை. அது ரெண்டு இந்த நாட்டுக்கு பெரும் தொல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனவே இனிமேல் இவர்கள் ஆள வேண்டாம், நாம நம்மை ஆளுவோம். நமக்கு அதிகாரம் மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது. உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரத்தை நாமே நிறுவுவோம். இங்க பாருங்களேன், தேர்தல்ல ஸ்டாலின் கருணாநிதி வாரிசு, ஜெயலலிதா எம்ஜிஆரின் வாரிசு, ஐயா அன்புமணி ஐயா ராமதாஸ் பையன், ஜி.கே. வாசன் மூப்பனார் பையன், தமிழிசை குமரி ஆனந்தன் வாரிசு. எனக்கு நான் காட்டினா தான் இது எங்க அப்பான்னு. நான் தான் ரொம்ப கீழே இருந்து வரேன். பசித்து கிடந்தவனுக்கு தான் பசின்னு அருமை தெரியும். வேளாண் பெருங்குடியிலிருந்து வர ஒருத்தன் நான் தான். இந்த நாட்டை விவசாயி மகன், மீனவ மகன், நெசவாளி மகாண்டானா நாடு நாடா இருக்கும். கருணாநிதி யாரு, ஜெயலலிதா யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆண்டு என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில், என்ன நடந்திருக்கு? எனவே மாற்றம் என்பது வார்த்தை அல்ல, சொல் அல்ல, செயல். மாற்றம் மக்களின் மனதில் இருந்து வரணும். புரட்சி என்பது எப்போதும் பணத்தில் இருந்து வர்றதில்லை, மக்களின் மனத்தில் இருந்து வருவது. நல்ல கருத்துக்களை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது என்று மு வரதராஜனார் சொல்றார். அந்த அடிப்படையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த கருத்தியல் புரட்சியின் மூலம் நல்ல கருத்துக்களை என் மக்கள்கிட்ட விதைத்து கொண்டு வாரம். இதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள், குறிப்பாக என் அன்பு தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பிள்ளைகள், எளிய மக்கள், எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள், அது உங்கள் அதிகாரமாக இருக்கும். இந்த மண்ணை மக்களை காக்க மீட்க வானத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள். அதை உணர்ந்துதான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்து வளர்ந்த அண்ணன் தம்பிகள் வந்து நிற்கிறோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த தேர்தலில் நம் எல்லோருடைய சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. தமிழ் இனத்தின் சின்னம்
தமிழினத்தின் மானத்திற்கான சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். மெழுகுவர்த்தி என்பது தியாகத்தின் அடையாளம். தன்னையே வருத்தி கொண்டு, தன்னையே உருக்கி கொண்டு, அழித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு விளக்கு இருக்கின்றால் அது மெழுகுவர்த்தி தான். அதை போல அடிமை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக எங்களையே வருத்தி கொண்டு உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காக இரட்டை மெழுகுவர்த்தியை ஏந்தி உங்கள் பிள்ளைகள் வருகிறோம். என் அன்பிற்குரிய மக்களே, உங்கள் பிள்ளைகளை வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒரு கால தேவை, ஒரு வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த வெற்றி சீமானின் வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, வேட்பாளர்களாக நிற்கிற உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அல்ல, மானமிக்க தமிழர் இனத்தின் வெற்றி என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு தேர்தலில் வாக்கு செலுத்த செல்லுங்கள். 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்பதை அடிக்கடி மனதில் பதிய வைத்துக் கொண்டு வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள்.